எதுவுமே சாப்பிட முடியல, ரொம்ப அப்செட்டா இருக்கு. Take it, Lion Date Nut Bites. Lion Date Nut Bites Energy Bar. Take it, Lion Date Nut Bites. Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 98427-21500. சாணக்கியா நேயர்களுக்கு வணக்கம். கோயம்புத்தூரில் நடந்த கொடுமையான பாலியல் வன்கொடுமை, அது நடந்த கொஞ்ச நாள்லையே பெண்களோட பாத்ரூமில் ஹொசூர்கிட்ட கேமரா வச்சு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு. இதை பற்றிலாம் பேசுகிறதுக்காக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து திரைப்படம் எடுக்கிற டைரக்டர் மிஸ்டர் மோகன்ஜி நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். தேங்க்ஸ் சார் உங்களோட டைம் கொடுத்ததுக்கு. நன்றி. இப்போ படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு, திரௌபதி 2. திரௌபதி 2 வருதா சார்? அது நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. கொஞ்சம் ஹெக்டிக்கான டைம் தான், அதனால தான் உங்களை இவ்வளோ உடனே கொடுக்க முடியல. அந்த இன்சிடென்ட் நடந்தோடனே 1-2 நாள் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. ஓகே சார். தமிழகத்தையே உலுக்கி இருக்குது சார். தமிழகத்தில் ஒரு நிர்பயா கேஸ் மாதிரி நடந்திருக்கு இந்த கோயம்புத்தூர் இன்சிடென்ட். 19 வயசு பொண்ணு 11 மணிக்கு அவள் பாய் ஃப்ரெண்டுன்னே நம்ம சொல்லிடுவோம், பாய் ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருந்திருக்கா. 3 பேர் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களோட இந்த நிகழ்வு பற்றி உங்களோட முதற்கட்ட பார்வை அண்ட் என்னென்னா, சொசைட்டியில் நிறைய பேர் அந்த பொண்ணை ப்ளேம் பண்ணுறாங்க, இது சரியா? இது வந்து ரொம்ப கொடூரமான நிகழ்வு. என்னென்னா, அவங்களுக்கு வந்து யார் கூட வேணால் போகிறதுக்கு உரிமை இருக்குது. பாய் ஃப்ரெண்ட் கூட போகலாம், அண்ணன் கூட போகலாம், கூட ஃப்ரெண்டு கூட போயிருக்கலாம். அதை நம்ம போயிட்டு அந்த பொண்ணு வாயால் சொன்னதான் உண்டு. ஆனால் ஒரு பொண்ணு தனியாக இருப்பேன் அப்படின்றது காரணத்துக்காகவே போயிட்டு ஒரு 3 பேர் அந்த பொண்ணை வந்து இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் பண்ணுறது, அவங்களோட பர்சனல்குள்ளே தலையிடுறது, இதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது. நம்ம சட்டமும் வந்து அதுக்கு இடம் கொடுக்கல. 18 வயசு கீழே இருக்கிற பொண்ணாக இருந்தால் இது கேஸே வேறு. போக்சோவில் போட்டு. ஆமாம், இந்த கேஸே வேறு. நடந்திருக்கிறதே இன்னும் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த பொண்ணு காலேஜ் ஃபஸ்ட் இயர்னா அட் த ஏஜ் ஆஃப் 18 அப்படி தான் இருக்கும். அது இருக்கிறதால தான் இந்த கேஸு இன்னும் அவ்வளோ பெரிய வீரியத்தை தொடாமல் நேஷ்னல் மீடியா லெவலில் போகாமல் முடிஞ்சிச்சிங்க. இல்லைனா இது நிச்சயமாக இன்னொரு நிர்பயா கேஸாக தான் மாறி இருக்கும். அந்த பொண்ணை திட்டுறது நான் பார்த்தேன், நிறைய பேர் பேசி கலாச்சார சீர்கேடு. அவங்க எல்லாருமே என்னென்னா பொண்ணை பெற்றவங்களா இருப்பாங்க, அவங்களோட இயலாமையை தான் வந்து அப்படி அந்த பொண்ணை திட்டுறாங்க. நீங்கள் இந்த கேஸை 2 ஆங்கிளில் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஒன்று, சொசைட்டியில் நம்ம வந்து முக்கியமாக இந்த மாதிரி விஷயங்களை வந்து அட்ரஸ் பண்ணுறப்ப பெண்களோட சுதந்திரத்தை வந்து நம்ம வந்து எதிர்த்து பேச முடியாது. இந்த டைமில் நீ வெளியே போகக்கூடாது, இந்த ட்ரெஸ்ஸு போடக்கூடாது அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்போ நான் இருக்கிற நிலைமையிலேருந்து நம்ம அதெல்லாம் சொல்லவே முடியாது. ஒருவேளை இப்போ நான் அந்த பொண்ணுக்கு அண்ணனாவோ இல்லை பொண்ணுக்கு அப்பாவோ இருந்திருந்தால் இப்படி பேசுவேனா? இல்லை. முதல் கேள்வி, நீ ஏன் அங்கே போகணுன்னு தானே சார் கேட்டிருக்கோம். உனக்கு ஏமா 11 மணிக்கு அந்த இடத்துல வேலை பார்க்கணுன்னா ஏதாவது காஃபி ஷாப்லேயோ ரெஸ்டாரண்ட்லேயோ உட்காந்து பார்த்துருக்கலாம்ல, இல்லை வீட்டுக்கு வர சொல்லி பார்த்துருக்கலாம், இல்லை காலேஜில் பேசியிருக்கலாம். அங்கே என்னம்மா உனக்கு தனியாக அந்த புதரில் வேலை அப்படின்னு தான் ஒரு பொண்ணோட அண்ணனாவோ அப்பாவாவோ இல்லைனா சித்தப்பாவோ அந்த மாதிரி இடத்துலேருந்து கேட்க முடியும். ஆனால் இன்றைக்கி நம்ம இருக்க பொசிஷனில் சமுதாயத்தில் நடக்கிற விஷயங்களெல்லாம் பார்க்குறப்ப இந்த ஒரு பொண்ணை வச்சு மற்ற எல்லா பெண்களுக்கும் இருக்கிற சுதந்திரத்தை நம்ம வந்து கேள்வி கேட்க முடியாது, கேள்வி கேட்கக்கூடாது. இப்போ சென்னை மாதிரி இடத்துல, கோயம்புத்தூர் மாதிரி இடத்துலையே சிட்டிக்குள்ளே 11 மணிக்கு ஒரு பொண்ணு தனியாக நடந்து போகலாம். நைட் ஷிஃப்ட் வேலை செய்கிறவங்க இருக்காங்க. நியர்பை திருப்பூர், ஈரோடு, அங்கெல்லாம் ட்ரிபிள் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற இடம். நைட்டில் வந்து ஃபேமிலி விமனே போகிறாங்க, படிக்கிற பொண்ணு இல்லை, அவங்கெல்லாம் போகிறாங்க வராங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கு மட்டும் ஏன் அப்படி நடந்ததுன்னு பார்க்குறப்ப நிச்சயமாக அந்த திட்டுறவங்களோட கோபத்தை வந்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு அந்த மதிப்பையும் கொடுக்கணும். அவ்வளோ ஆள் நடமாட்டமே இல்லாத மறைவான இடத்துக்கு ஏன் போனன்றது தான் அவங்களோட கோபமாக இருக்குது. இது எப்படி அதான் இது 2 வகையாகவும் நம்ம வந்து பார்க்க. இந்த ஒரு இன்சிடென்ட் நம்ம நியாயப்படுத்தினா அப்புறம் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நியாயப்படுத்த முடியாது. நான் சொல்கிறது அப்படி பேசுகிறவங்களோட சைட்லேருந்து சொல்கிறேன். ஓகே, அந்த ஆதங்கத்தில் கண்டிப்பாக அந்த ஆதங்கம் இருக்குல்ல. ஏன்னா இந்த பையனுக்கு வந்து கிட்டத்தட்ட வெட்டுப்பட்டு 18 தையல்னு சொன்னாங்க. நான் படித்தது தான் சொல்கிறேன். அது குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே ரணம் ஆறிடும். அந்த தம்பி வந்து அவர் வேலையை பார்த்துட்டு போயிடுவார். இப்போ இந்த பொண்ணோட ஐடென்டிட்டி தெரியல, எனக்குமே தெரியல அந்த பொண்ணு யார், என்ன வயசு, என்ன கரெக்டான பேர், ஒரிஜினல் பேர், இது எதுவுமே தெரியல. ஆனால் அந்த பொண்ணோட சொந்தக்காரங்களுக்கும் அந்த பொண்ணை சுற்றி இருக்கிற சுற்றுப்புற சூழலில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அதை தெரிஞ்சிருக்கும்ல. ஆமாம். அந்த பொண்ணுக்கு ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே இந்த காயம் ஆறிடுமா? லைஃப் லாங் இருக்கும். லைஃப் லாங் துரத்தும்ல.
அப்படி இருக்கிற ஆதங்கம் தான் இந்த கேள்வி. உனக்கு என்ன வேலை அங்கே அந்த 11 மணிக்கு, நீ போகாமல் அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம்ல, ஏர்போர்ட்டில் பார்க்கிங்லேயே போட்டு பேசியிருக்கலாம்ல காரை, எதுக்கு யாருமே இல்லாத ஒரு ரிசர்வ்டு ஏரியாக்குள்ளே ஏன் போகிற, நீ தானே உன்னை பாதுகாத்துக்கணுன்ற கோபமும் கேள்வியும் நம்ம அதை தான் அப்படி தான் நான் பார்க்குறேன். அதை தாண்டி வன்மமாக பேசுகிறவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண முடியாது. நான் ஒரு அண்ணனாவோ ஒரு அப்பாவாவோ இந்த கேள்வி கேட்குறவங்கள மதிக்கலாம். அதை தாண்டி அவங்க வீட்டு பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு சுதந்திரம் இருக்க தான் செய்யும், சுதந்திரம் இருக்கணும், அதுதான் நியாயம். அதை தட்டி பறிக்க முடியாது. இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நம்ம எங்கள் ஏரியா ராயபுரம் காசிமேட்லலாம் நானே பார்த்துருக்கேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, எனக்கு இப்போது கிட்டத்தட்ட 40 இயர்ஸ், எனக்கு ஒரு 30 வயசில் இருக்கிறப்ப எங்கள் ஏரியாலலாம் நடுராத்திரி 9:30க்கு மேலேயே கொஞ்சம் ஊர் அடங்கின மாதிரி ஆகிடும். ஆனால் இப்போல்லாம் நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் கடை திறந்துருக்கு. ஃபேமிலியாக வராங்க. 2 பெண்களே ஸ்கூட்டியில் வந்துட்டு கடைக்கு வந்துட்டு போகிறது. பிரியாணி கடை நிறைய ஓப்பனில் இருக்குது. இன்றைக்கி அண்ணா நகர் சென்னையில் எடுத்திங்கன்னா சனிக்கிழமெல்லாம் நீ குறைஞ்சது ஒரு 25,000 பேர் ஆக்சஸ் பண்ண முடியும், பார்க்கலாம். அதெல்லாம் இருக்குது. எல்லா சுதந்திரமும் இருக்குது, ஃப்ரீடம்லாம் இருக்குது. இந்த விஷயத்தை நீங்கள் ரெண்டாக பார்த்தா மட்டும்தான் இதுக்குள்ளே இருக்கிற உண்மை பேச முடியும். ஸோ பெண்களோட சுதந்திரம் அதை பறிக்கக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கு அந்த பொண்ணு ஏன் போய் அந்த இடத்துல அங்கே தான் மீட் பண்ணி ஆகணுமா, அந்த கேள்வியும் ரெண்டுமே தேவையான விஷயந்தான். அந்தளவுக்கு தண்டனைகள் ஜாஸ்தி இல்லாததுனால தான் இது நம்ம என்ன பெருகிட்டே பண்ணுறது, போகுது. நம்ம வந்து நம்ம நாட்டுக்கு தந்தை வந்து அகிம்சை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். ஒருவேளை நம்ம நாட்டுக்கு தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருந்திருந்தாருன்னா நீங்கள் கேட்குறதெல்லாம் நடந்துருக்கும். நமக்கு மகாத்மா காந்திஜி தந்தையாக இருந்ததால் இந்த மாதிரி சட்டங்களில் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். யாரும் சட்டத்தை மீறி போக முடியும். எனக்கு கோவம் இருக்குது, அவங்க கையில் கிடைச்சா நான் என்ன வேணால் பண்ணுவேன், எனக்கு கோவம் இருக்குது. அதை தாண்டி எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, நான் என் கோவத்தை போயிட்டு அங்கே வெளிப்படுத்தினா சட்டம் என்னையும் குற்றவாளியாக தான் பார்க்கும். இந்த பொண்ணுக்காக போய் இவர் அவனை கொண்டுட்டார், அவனை வந்து தண்டிச்சிட்டாருலாம் நினைக்காது. ஸோ சட்டப்படி நம்ம வேறு வழி இல்லை. எனக்கு இருக்கிற இந்த கோவம் நிறைய பேருக்கு இருக்கும். உங்கள் படத்தில் கூட அப்படி தானே சார் காமிச்சிருக்கீங்க? நம்ம படம் வந்து எங்கள் கண்ட்ரோல், சரிங்களா? ஸோ நாங்கள் படத்தில் வந்து அப்பாவை வச்சு பழி வாங்கிடுவோம், அண்ணனை வச்சு பழி வாங்கிடுவோம், எங்கள் கோவத்தெல்லாம் படத்தில் வந்து கொட்டி தீர்த்துருவோம். பகாசுரனில் அப்படி தான் கொட்டி தீர்த்துருவேன். இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி மாதிரி அதுலேயும் ஒரு சீன் இருக்குது. பொண்ணு வெளியூரில் போய் படிக்க போகிறான்னு சொல்கிறப்ப அந்த அப்பா ஏமா அவ்வளோ தூரம்லாம் போய் படிக்கிற, இங்கேயே எங்கன்னா படிமான்னு, அதுதான் பெரிய விமர்சனமும் என் மேலே வச்சாங்க. ரொம்ப பிற்போக்கு தனமான பேச்சு, பொண்ணுங்களை வெளியூருக்கு படிக்க கூட அனுப்பக்கூடாது சொல்கிறோம் அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறப்ப அந்த படத்தில் வந்த அந்த கதாபாத்திரம் இருக்குல்ல, செல்வராகவன் சார் நடித்த அந்த கிராமத்து ஒரு கூத்தாடி, அவர் படிக்கலை, டெய்லி நைட்டு கூத்தாடினா தான் அவருக்கு வந்து பொழப்பு, அன்னாடங்காட்சி அவருக்கு இப்படி ஒரு சம்பவத்தை வந்து வெளியேந்து பார்க்குறப்ப அவர் பொண்ணை வந்து அவர் பொத்தி பொத்தி பார்த்துக்கணுன்னு நினைப்பார். அது அந்த கேரக்டர் பேசுகிற டைலாக், அது மோகன் பேசுகிற டைலாக் இல்லை. மோகன் அப்படி பேசுகிற ஆளாக இருந்தால் அந்த பொண்ணு போய் ஹாஸ்டலில் தங்கி படிச்சிருக்காது. அவங்க அப்பா வேணான்னு சொல்லி அந்த பொண்ணு போகாமல் தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த பொண்ணு ஹாஸ்டலில் போய் படித்ததில்லை. ஸோ அவனுக்கு புரிஞ்சிக்காமல் பேசுகிறவனுங்க அவ்வளோ பேசுவோம். நம்ம பேசுவோம் பகாசுரன் பற்றி. அதுக்கு தான் நான் இந்த இன்டர்வியூ ஒத்துக்கிட்டது காரணமே என்னென்னா, இதில் பார்க்குற பேரண்ட்ஸாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு சொல்கிறது 24 hours பெண்கள் வந்து எங்கே வேணாலும் போகலாம் வரலாம் நம்ம நாட்டில். அதுக்கான நமக்கு பாதுகாப்பு இருக்குது, நமக்கு அதுக்கான கட்டமைப்புகள் இருக்குது, நமக்கு அதுக்கான சுதந்திரமும் இருக்குது. என்ன மாதிரியான ஆடைகள் போட்டுட்டும் போகலாம் வரலாம். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் சென்னையில் ஒரு சனிக்கிழமை நைட்டு சும்மா ஒரு 11 மணிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் நம்ம நுங்கம்பாக்கம் பார்க் ஹோட்டல் வாசலில் நின்று பார்த்தீங்கன்னா இங்கே பெண்கள் எவ்வளோ சுதந்திரம் இந்த நாட்டில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதே பக்கம் இன்னொன்று, ஆள் நடமாட்டமே இல்லாத ரிசர்வ்டு இந்த மாதிரியான காட்டுப்பகுதி தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் போய் அந்த மாதிரி நட்ட நிசியில் அட்லீஸ்ட் பகலில் கூட போய் நீங்கள் தனியாக பேசிக்கோ, உங்களுக்கு ப்ரைவசி வேணும்னா, அந்த மாதிரி நட்ட நிசியில் போய் பேசுகிறத கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இடங்களில் சூஸ் பண்ணுறது அது என்னென்னா, மனிதனோட மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு மிருகம் இருக்குது, மனிதன் மனசுக்குள்ளே ஒரு மோசமான மிருகம் இருக்குது. அது அந்த மாதிரி தனிமையான ஏரியா, அந்த மாதிரியான இடத்துல அவனுக்கு சாதகமாக ஒரு சூழல் மாறுறப்ப அவனுக்குள்ளே இருக்கிற அந்த மிருகம் வெளியே வந்துடும். அதில் அவன் போதையில் இருந்தானா, அப்போ அவன் முன்னாடி அவன் அம்மா இருக்காளா, தங்கச்சி இருக்காளா, தெரியாது. போதையில் இருக்கிறவனுக்கு தாயா தாரமா எதுவுமே தெரியாது. அவனுக்கு வந்து அப்போ அந்த 5 அறிவு தான் இருக்கும், 6வது அறிவு வேலையே செய்யாது. அப்போது என்ன வேணாலும் நடக்கும். கொஞ்சம் இதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும்னு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். அது என் மேலே கோவம் வந்ததுன்னா மன்னிச்சிடுங்க. இது ரெக்வஸ்ட்டாக தான் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி ரிசர்வ்டு ஏரியா யாரையுமே நம்பி போகாதீங்க. நீங்கள் அப்பா கூட போய் அந்த வழியில் போட்டு போக முடியாதுன்னு என்ன, அப்பா கூட அந்த வழியில் போகிறீங்கன்னா கூட நைட்டில் அந்த மாதிரி ரிசர்வ்டு ஏரியாவாக போகாதீங்க. எங்கன்னா ஸ்டே பண்ணி காலையில் 5 மணிக்கு கிளம்புங்க. முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு முழுக்க போதை கலாச்சாரம் வந்து பறந்து விரிஞ்சு கிடக்குது. சாதாரணமாக கவர்மெண்ட் அலோவ் பண்ணுற ஆல்கஹாலை தாண்டி அநியாயத்துக்கு மோசமான ட்ரக்ஸ் இருக்குது.
ஸோ அது எல்லார் கையிலையும் புழங்குது ஈஸியாக. ஆமாங்க சார். அதனால் உங்களை கொஞ்சம் பாதுகாத்துக்கோங்க. அந்த சுதந்திரத்துக்கு கூட இந்த பாதுகாப்பையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஸோ தாராளமாக நீங்கள் நடக்கலாம், தாராளமாக நீங்கள் வந்து பயணிக்கலாம், தாராளமாக வேலைக்கு போகலாம், தாராளமாக படிக்க போகலாம். எந்த நேரத்தில் என்ன செய்யணுன்றதையும் கொஞ்சம் கற்றுக்கோங்க. இங்கீதம் கற்றுக்கிட்டால் போதும். சரி, இப்போ இந்த டார்க் வெப்பு பேரண்ட்ஸ் என்ன ஜாக்கிரதையாக இருக்கணும், அதில் எப்படி பொண்ணுங்க போய் ட்ராப் ஆகுறாங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லணும் சார். இது இப்போ டார்க் வெப்னா ஃபஸ்ட்டு என்னென்னா மேடம், இன்றைக்கி நம்ம ஆண்ட்ராய்டு வச்சுருக்கவங்க ப்ளே ஸ்டோர் வச்சுருப்பாங்க, ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கவங்க ஆப்பிள் ஸ்டோர் வச்சுருப்பாங்க. அதில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுற அந்த ஆப்ஸ் எல்லாம் நம்ம வந்து பதிவிறக்கம் பண்ணுறது. யூஸ்வலாக டார்க் வெப் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக www. அதெல்லாம் போடுறோம்ல, .org, .in, .com இந்த மாதிரி போட்டு தான் நம்ம வெப்சைட் யூஸ் பண்ணுவோம். google.com இல்லைனா இன்றைக்கி zogo.in, இந்தியாவில் இருந்தால் zogo.in IN வரும், இந்தியாவுக்கு IN ஷார்ட் ஃபார்ம் வரும். ஆனால் அந்த டார்க் வெப் யூஸ் பண்ணுறது வந்து போடுவானுங்க. என்னென்னா அது உரிச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே ஒன்றுமே இருக்காதுன்ற மாதிரி தான் அதுக்கு அர்த்தம். அப்படி போட்டு அது எல்லோரும் யூஸ் பண்ண தெரியாது. அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் துப்பாக்கி வாங்கலாம், போதைப் பொருள் வாங்கலாம், ட்ரக்ஸ் வாங்கலாம், எல்லாமே அது உள்ளே கிடைக்குது. இப்போது அந்த மாதிரி டார்க் வெப்குள்ளே கல்லூரி பெண்கள், குடும்ப பெண்கள், இவங்களெல்லாம் இவங்கெல்லாம் வந்து வியாபார பொருளாக மாறி இருக்காங்க அந்த டார்க் குடும்ப பெண்களும். ஆமாம். ஸோ இந்த மாதிரி ப்ளே ஸ்டோரில் உங்கள் கண்ணுக்கு வந்து அந்த ஆப் தெரியாது. அது வந்து ஒரு ஏபிகே ஆப்பாக வாட்ஸ்அப்பில் சர்க்குலேட் ஆகும். அதை தடை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது வந்து நீங்கள் வெளியேருந்து அவுட் சோர்ஸ்லேருந்து டெலிகிராம் மூலியமாகவோ அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோனில் வந்து ஏற்றிக்க முடியும். அது என்ன பண்ணுறான் அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு வந்து எனி டைம் வீடியோ கால் ஃப்ரீ, லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம். ஸோ என்ன நடக்குது இங்கே தமிழ்நாட்டில் இப்போ நான் பகாசுரன் படம் எடுத்ததுக்கு முக்கியமான காரணம் அந்த அப்பா சொன்னது மட்டும் எனக்கு பத்தலை இந்த கதையாக. என்னென்னா ஒரு பொண்ணு பாதிக்கப்படுறா, ஒரு அப்பா பழி வாங்குறாரு. இது கிளிஷே, யூஸ்வலான சினிமா நிறைய பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, அந்த பொண்ணு எப்படி பாதிக்கப்பட்டான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அவள் வந்து அந்த கொரோனா டைமில் சோஷியல் நெட்வொர்க்கால் எப்படி பாதிக்கப்பட்டான்னு, அதுதான் பகாசுரன். அது நான் ரிசர்ச் பண்ணது வந்து ரொம்ப பெரிய கதைங்க. அது பகாசுரன் 2 எடுக்கணும், அவ்வளோ பெரிய கதை. ஏன் அதை நான் எடுக்கலை அப்படின்னா, நான் கொஞ்சம் தான் காட்டினேன். ஏன் முழுசாக காட்டலைன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர் ஒருத்தர் இருக்கார், சுப்பு சார்னு, திராவிட மாயை சுப்பு சார். அவர்கிட்ட நான் இந்த கதையை சொன்ன ஒரு வாட்டி சந்திக்கிறப்போ அவர் என்னை வார்ன் பண்ணார். நம்ம பெண்களையே நீ வந்து சினிமாவில் குறை சொல்ல போகிற, அது செய்தியாக சொல்கிறப்ப வேறு, சினிமாவாக சொல்கிறப்ப வேறு, பார்த்து நிதானமாக சூதானமாக பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வார்னிங் கொடுத்தாரு. அது கொஞ்சம் சுருக்குந்தான் இருந்தது. என்னென்னா, சரி பட்டும் படாமல் சொல்லிவிடுவோம், இதை ரொம்ப வெட்ட வெளியாக சொல்ல வேண்டியது இல்லை. இது மேபி அதுக்கப்புறம் குறையும்னு நினச்சேன், ஆனால் குறையலை. அது என்னென்னா, நான் எக்ஸாம்பிள் ஒன்று மட்டும் சொல்கிறேன். ஒரு ஆப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது மாதிரி 100 ஆப் இருக்குது, இன்றைக்கி நிறைய இருக்குது. ஒரு ஆப் இருக்குது, அதில் வந்து இன்றைக்கி கிராமத்தில் இருக்கிற பெண்கள், ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருக்கிற பெண்கள், அவங்கெல்லாம் முன்னாடி இந்த 500 சம்பளத்துக்கு 600 சம்பளத்துக்கு எக்ஸ்போர்ட் கம்பெனி வேலைக்கு போனாங்க, இல்லைன்னா பீடி தொழிற்சாலை, இல்லைன்னா பட்டாசு தொழிற்சாலை, அப்படிலாம் போனவங்களுக்கு இன்றைக்கி வந்து வீடியோ காலில் அவங்க வந்து யாருன்னே தெரியாத ஒருத்தன் யூபிஐயில் பணம் போட்டால் அவங்க கூட ஒரு 10 நிமிஷம் அவன் விருப்பத்துக்கு வீடியோ கால் பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு சூழல். அதுதான் ஆரம்ப கட்டமாக இருந்தது. இதெல்லாம் நான் சொல்கிறது குடும்ப பெண்கள் சொன்னானோ அதை செய்யணும் அந்த 10 நிமிஷம். ஆமாம், அந்த 10 நிமிஷத்துக்கு அவன் வந்து ஒரு அதிகபட்சம் 300 ரூபாய். இன்னும் டீப்பாக அவன் சொல்கிறதெல்லாம் செய்யணும்னா 500 ரூபாய் 10 நிமிஷத்துக்கு. அவன் பே பண்ணிட்டான்னா அந்த 10 நிமிஷம் அவன் என்ன சொன்னாலும் நீங்கள் செய்யணும். அது வந்து உங்களுக்கு நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. அதுலேயே இப்போது ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸாக என்ன நடக்குதுன்னா, ஈவினிங்கில் வந்து 90 ரூபாய் 100 ரூபாய் அப்படின்னு ஒரு 25 பேரை சேர்த்துக்கிறாங்க, ஒரு குரூப் கால் மாதிரி. 25 வியூவர்ஸ் வந்தவுடனே அவங்க வந்து கப்புள்ஸாகவே இந்த 25 பேரோட ஆசையும் திருப்தி பற்றுறாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இல்லை என்னன்னு தெரியல, பட் கப்புள்ஸாக இதே ஆப்பில் வந்து நடக்குது. அதுதான் அந்த அடல்ட் ஸ்ட்ரீமிங்கா சார்? அதுதான் அந்த அடல்ட் ஸ்ட்ரீமிங். அந்த யாரோ ஒருத்தர் எழுதியிருந்தார் இல்லையா, அவர் பாதிக்கப்பட்டவராக இருப்பார், இல்லைனா அதை பற்றி பாதிக்கப்பட்டவங்க கிட்ட பேசினவராக இருப்பார். இதெல்லாம் ரொம்ப வெட்ட வெளிச்சமாக சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி வந்து பப்ளிக்கே அது தெரிஞ்சு அவங்களே வந்து அதை ஃபேஸ்புக்கில் போட ஆரம்பிக்கிறதால நான் வந்து அதை சொல்கிறேன் வெளியே.
இன்னும் ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா அதிகமாக இதில் டார்கெட் ஆகிறது வந்து காலேஜ் போகிற பெண்கள். என்னென்னா அவங்களால தமிழ்நாட்டில் அது இருக்குங்கிறீங்களா சார்? நான் சொல்கிறது எல்லாமே தமிழ்நாட்டில் நடக்கிறது. என்னென்னா கல்லூரி போகிற பெண்கள் யார் டார்கெட் அப்படின்னா, காலேஜ் போயிட்டு பார்ட் டைம் போகணுன்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க அப்ளை பண்ணுறாங்கல்ல அந்த ரெஸ்யூம், அந்த ரெஸ்யூம் தான் வந்து இதுக்கு வந்து ஒரு அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு, அந்த பெண்களை டார்கெட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயமாக மாறிடுது. என்னென்னா அவங்க காலேஜ் படிக்கிறப்பவே வேலைக்கு போகணுன்றது, அவங்க ஃபீஸை கட்டிக்கணும், தன்னோட தேவைகளை தானே பூர்த்தி செஞ்சுக்கணுன்ற நோக்கம்தான். ஆனால் அந்த மாதிரி 10 பெண்களில் வந்து 2 பெண்கள் இவங்க ஈஸியாக டார்கெட் பண்ணிடுறாங்க. அவங்களோட நிலையை பயன்படுத்தி, ஒன்றும் இல்லைம்மா நீ மாஸ்க் போட்டுக்கோ, முகத்தை மறைச்சிக்க, நீ ஒரு வேலைக்கு போய் 30 நாள் சம்பாதிச்சின்னா பார்ட் டைமாக உனக்கு 5000 ரூபாயிலேருந்து 6000 ரூபா சம்பளம் தருவாங்க. எங்கே போய் சாயங்காலம் ஒரு 4 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும். நான் சொல்கிறத செஞ்சின்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபா, மினிமம் 1000 ரூபா, அதிகபட்சம் 2000 ரூபா சம்பாதிக்கலாம். 4 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வந்து நீ தனியாக ஒரு ரூமில் உட்காந்தா போதும் அப்படின்னு சொல்லியே இந்த விஷயத்தெல்லாம் பண்ண வைக்கிறாங்க. அதிகமாக டார்கெட் ஆகிறது கல்லூரி போகிற பெண்கள், அதுவும் வெளிமாநிலத்திலேருந்து வந்து இங்கே படிக்கிற பெண்கள். ஓகே, நம்ம ஊர் பெண்கள் கொஞ்சம் இதில் கம்மி. வெளிமாநிலத்திலேருந்து இங்கே படிக்கிற பெண்கள், சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்களோட பெண்கள் அதிகமாக டார்கெட் பண்ணப்படுறாங்க. காசுக்காகவா இல்லை பயம்புறுத்தியா இல்லை இந்த ஃபேன்சி லைஃப்? பயம்புறுத்திலாம் இதை பண்ண முடியாது. பயம்புறுத்தி இதை செய்யவே முடியாது. உங்களை ஒரு ஆசை, தடவை உங்கள் ஒரு வீடியோ மாட்டிட்டு இதை நான் வெளில விட்டுருவேன்ட்டு அப்படி பண்ணலாம்ல சார்? உங்களோட முகம் அதில் தெரியவே தெரியாது. முகத்தை காட்டுறவங்க இருக்காங்க, அது அவங்க விருப்பம். இதுதான் நான் செய்கிறேன்னு பண்ணுறவங்க இருக்காங்க, அதுக்கெல்லாம் தனித்தனி காசு. நீங்கள் அந்த ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா, அந்த ஆப் பேரை சொன்னால் நான் வந்து அதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி ஆகிடும். நிறைய பேருக்கு தெரியும், கமெண்ட்ஸில் போடுவாங்க, பார்த்துக்கோங்க. இதே பெண்கள் ஆரம்பம் தான் இப்படி இருக்கும், வெறும் வெப்கேமில் இருப்பாங்க. இதில் காசு பார்க்க அவங்களுக்கு வந்து இன்னும் பேராசை அதிகமாகி அவங்க அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. 1 ஹவர் போய் பர்சனலாக மீட் பண்ணுறது, அந்த கட்டத்துக்கு போவாங்க. இதை பற்றி கூட ஒரு படம் வந்தது சார். ஆக்சுவலாக நிறைய படங்கள் வந்திருக்கும். பட் இந்த மாதிரி உட்காந்து பேசுகிறது வந்து எனக்கே உங்கள் கையில் என்ன ஆதாரம் இருக்குது அப்படிலாம் கேட்பாங்க. கண்டிப்பாக நீ மாட்ட உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் அடித்து விட்ற அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், சேலம் தாண்டி வணிகமாக அதிகமாக நடக்கிற தமிழ்நாட்டோட நகரங்களில் இருக்கிற ஹோம்ஸ், கூர்நோக்கு மையங்கள் இருக்கு இல்லையா, அங்கே போனீங்கன்னா இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆதாரம் கிடைக்கும். அங்கே ஏன்னா அந்த பெண்களை வந்து நம்ம ரிவீல் பண்ண மாட்டாங்க, சட்டப்படி சொல்லக்கூடாது வெளியே. எத்தனை பெண்கள் கைது செய்யப்படுறாங்க, இதில் சிக்கி தவிச்சு மீட்டெடுக்கப்படுறாங்க, அவங்கள ஹோமில் வச்சு எப்படி கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு அரசு வந்து தையல் மிஷினோ அவங்க தொழில் செய்கிறதுக்கு உதவி பண்ணி அவங்க வாழ்க்கையை எப்படி மாற்றுறதுக்கு என்னெல்லாம் நடக்குதுன்றதை நீங்கள் அங்கே போனீங்கன்னா தான் இதெல்லாம் தெரியும். ஏன்னா யாரையுமே இது ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மாற்றுறவங்க கவர்மெண்ட்டும் அதை ரிவீல் பண்ணாது, போலீஸ் அதை ரிவீல் பண்ண மாட்டாங்க. ஆனால் இது ஒரு பெரிய விங்கு, இன்றைக்கி இது ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய விஷயம். ஆனால் பேசினா நம்ம கல்ச்சரோ அதெல்லாமே வெளி பார்வைக்கு, வெளி உலகத்துக்கு, ஏன்னா இது நடக்கிறது வந்து இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இது பரவி ரொம்ப பெருசாக போயிடுமோன்ற அச்சத்தால் அதை சொல்ல மாட்டாங்க. இதுதான் நான் சொன்ன அந்த டார்க் வெப். இது இன்றைக்கி குடும்ப பெண்கள் கிட்ட பரவ ஆரம்பிச்சிருக்கு. அது ரொம்ப டேஞ்சர் இல்லையா சார்? நம்ம கலாச்சார சீர்கேடுக்கு ரொம்ப டேஞ்சர். அது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு புரிய மாட்டேங்குது. அது முழுக்க பண தேவையாக இருக்குது. புருஷன் குடிகாரனாக இருப்பான் வீட்டில், அதுவும் இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிற நீங்கள் அந்த வெப்பில் வர அந்த மாதிரி வீடியோவில் பேசுகிறாங்க இல்லையா, அவங்க வீட்டிலேருந்து தான் பேசுவாங்க. அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவங்க வீடோட நிலைமை, அவங்களோட நிலைமை, அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, அதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அது பாவமாகவும் இருக்கும். ஆனால் இது பரவுது, காட்டுத்தீ மாதிரி பரவுது. இதில் நிறைய இந்த பெண்கள் மட்டும் சீரழியலை, அதை பார்க்குறது எல்லாமே யாரும் தெரியல, ஆண்கள், கல்லூரி போகிற பசங்க, ஸ்கூல் போகிற பசங்க. அதுவும் நம்ம ஆமாம்மா பார்க்குறது இப்போ தமிழ் மொழின்னு தேடி அதில் பார்ப்பாங்க. ஒரு மொழியிலே அந்தந்த அவங்க தான் பார்ப்பாங்க. இப்போ வேறு கலரில் பார்க்கணுன்னா வேறு மொழியில் இருக்கிறவங்கள போய் அப்படி பார்க்குறவனுக்கு ஆப்வியஸ்லி அவன் இன்னும் வெறி ஜாஸ்தியாகி இந்த மாதிரி தப்பில் ஈடுபட தானே சார். அது ஒன்று நீங்கள் சொல்கிற வகை ஒன்று. வெறி அதிகமாகி அவனுக்கு செடியூஷன் அதிகமாகி அவன் போய் வேறு ஒரு இடத்துல தான் அதை வந்து பண்ணுவான். அப்படி தான் இந்த கோயம்புத்தூரில் மாற்றுறதெல்லாம். இன்னொன்று, அவன் ஒரு குடும்பத்துக்குள்ளே தானே இருக்கான். அவன் குடும்பத்து மேலே இருக்க பெண்கள் மேலே அவனுக்கு வந்து என்ன மரியாதை, அவன் வந்து தெய்வம் மாதிரி பார்த்து வந்திருப்பான். இப்படி பார்த்தோடனே அவனுக்கு அந்த மரியாதையே வந்து மாறும், புத்தி பேதலிக்கும், பெண்கள் மீது இருக்கிற மதிப்பு குறையும்.
இது வந்து கண்டிப்பாக யாராலையும் தடுக்க முடியாது. இது வந்து பேரண்ட்ஸ் வந்து மொபைலை யார் கையில் கொடுக்கணும், எந்த வயசுக்கு அப்புறம் கொடுக்கணுன்றது பொறுத்து தான். அண்ட் பொண்ணுங்கள்கிட்ட காசு புழங்குதுன்னா எப்படி வருது, எந்த மாதிரி வருது? கேள்வி கேட்க ஆள் இருக்க மாட்டாங்க, அதுதானே பிரச்சனை. கேள்வி கேட்குற ஆள் இருக்கவங்க கிட்ட, நல்ல ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்களுக்குள்ளே இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இவங்க நான் பார்ட் டைம் போய் சம்பாதிக்கிறேன்னு அந்த பொண்ணு வீட்டில் போய் சொல்லிட்டு அப்புறம் எல்லா பார்ட் டைம் போகிற பொண்ணுங்களும் இந்த மாதிரி ஆன மாதிரி ஆகிடும். நம்ம அப்படி ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. இதை டார்கெட் பண்ணுறாங்க. பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வீட்டிலிருந்தே மாதம் 20,000 சம்பாதிக்கலாம்னு ஒட்டியிருப்பாங்க. ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒட்டியிருப்பாங்க வீட்டிலேருந்து மாதம் 30,000 40,000 சம்பாதிக்கலாம்னு. எந்த வேலை வீட்டில் இருந்தேனே உங்களுக்கு 30,000 40,000 சம்பாதிக்க முடியும் சொல்லுங்கள்? இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்களும் நிறைய இன்டர்வியூஸ் போயிருப்பீங்க. நீங்கள் போய் 8 hours உட்காந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிங்கனாலே உங்களால் மாதம் 30,000 சம்பளம் வாங்க முடியாது. அவங்க வந்து வீட்டிலிருந்தே அப்படின்னு ஒட்டுறப்ப யாராவது ஒரு போலீஸ் ஃபோன் பண்ணி என்ன வேலை அது அப்படின்னு விசாரிக்கணும்ல. அந்த நெட்வொர்க்கை நீங்கள் கழுத்தை பிடிச்சி சுருக்கினா தான் இது வந்து சுருக்க முடியும். ஏன்னா இதுக்கு மூலஸ்தானம் வேறு எதுவும் இல்லை, இந்த மொபைல் தான். ஒரு மொபைல், ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு, ஒரு ரிங் லைட்டு, இது 3 தான் இதோட மூலதனமே. எதிர்க்க வச்சுட்டு நான் மாட்டேன் இந்த மாதிரி உட்காந்து நான் வந்து தொழில் பண்ணலாம். அதை சொல்லித்தர நெட்வொர்க் இருக்குல்ல, அது ஒரு பெரிய மாஃபியா இயங்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே. தமிழ்நாட்டை தான் இந்தியா முழுக்க. இது இப்போ அரசாங்கம் தான் எடுத்து கண்ட்ரோல் பண்ண முடியும்ல சார், வேறு வழியே இல்லை. இந்த ஆப்பெல்லாம் க்ளோஸ் பண்ண முடியாது மேடம். நீங்கள் டிக்டாக்கை க்ளோஸ் பண்ணீங்களா? இன்ஸ்டாகிராமில் இன்றைக்கி வந்து ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல குடும்பத்து பெண்களே வந்து எப்படியோ அவங்க, நான் நேரில் வந்து ஒரு பார்வை தப்பாக பார்த்தோன்னா செருப்பால் அடி நாயன்னு திட்டுவாங்க. ஆனால் அவங்களே வந்து இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணுறாங்க, பப்ளிசிட்டிங்கிற பேரில் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் தன்னோட அழகை காட்டுறாங்கல்ல. அவங்கள போயிட்டு நீங்கள் நேரில் போய் அப்படி ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா எப்படி கேவலமாக திட்டுவாங்க. அது என்னமோ தெரியல, அந்த ரூம்குள்ளே ஒரு மொபைல் கையில் இருந்ததுன்னா எல்லாமே சரின்னு தோணுது. அது எப்படி சரி பண்ணுறது நிச்சயமாக தெரியல. இப்போ நீங்கள் சொல்கிற கருத்தை கூட விமர்சனம் பண்ணுறவங்க இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. இவங்க பெண் சுதந்திரத்தில் தலையிடுற அவங்க இஷ்டம், அவங்க எப்படி வேணால் ஃபோட்டோ போடுவாங்கன்னு சொல்ல தான் செய்வாங்க. அது ரிசல்ட்டாக என்ன நடக்குது அப்படின்றது, அதனால் இது யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறீங்களா? கண்ட்ரோல் அன்லெஸ் நம்ம குழந்தைங்களை கண்ட்ரோல் பண்ணாதான். ஆமாம், அதனால தான் பகாசுரன் படத்தில் கண்காணிங்கன்னு சொல்லி படத்தை முடிச்சிருப்போம். பகாசுரன்றது ஒரு மொபைல் தான் பகாசுரன். அந்த படம் பார்த்தா அதான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு சொன்னது அப்படியே ஒரு படமாக எடுக்கணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா எப்படி இந்த பெண்களெல்லாம் அதுக்குள்ளே கொண்டு போய் சிக்க வைக்கிறாங்க. அதில் போயிட்டு கத்தி எடுத்தவங்க கத்தியால் சாவான்னு சொல்லுவாங்கள்ல, அதில் போய் நீங்கள் சிக்கிட்டீங்கன்னா அதுலேருந்து மீண்டு வெளில வர முடியாது. இனிப்பாக இருக்கும் ரொம்ப. நீங்கள் அதை விட்டுட்டு போகிறீங்கன்னு சொல்கிறப்ப தான் உங்களுக்கு அந்த கசப்பு தெரியும். அதில் உங்களை அதை விட்டு வெளியே போக விட மாட்டான். ஏன்னா உங்கள் மூலியமாக அவன் சம்பாதிக்கிறான் நிறைய பின்னாடி இருந்து. கண்டிப்பாக வெளியே போகவே முடியாது. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிசை தொழில் மாதிரி மாறிட்டே வர்றது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த டார்க் வெப்பில் நடக்குது. இந்த காலேஜ் பெண்களை டார்கெட் பண்ணி ஒரு குழந்தைய பெற்று கொடுக்கறதுக்காக ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்குறாங்க. சரகசி. ஆமாம், பெரிய அமௌண்ட் இது. ஸோ அதுவும் இந்த மாதிரி டார்க் வெப்பில் வந்து ஈஸியாக நடக்குது. ஸோ பெண்களை வந்து ஒரு பணம் சம்பாதிக்கிற மிஷினாக பார்க்க ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அவங்ககிட்ட நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க டார்கெட் எல்லாமே இந்த மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பெண்கள் தான். ஒரு பெரிய துணி கடையில் 8 மணி நேரம் நின்று சம்பாதிக்கிற பெண்கிட்ட போயிட்டு ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், ஒரே மாதத்தில் அதை சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு ஆசை காட்டி அந்த ஆசைக்கு மயங்கிற 2-3 பெண்கள் தான் அதில் போய் சிக்கிறது. இப்போ இதுக்கு நம்ம சமூகமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினா தான் உண்டு. அரசாங்கத்தாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறீங்க. பேரண்ட்ஸும் கொஞ்சம் அவங்க பசங்க என்ன பண்ணுறாங்க, பசங்களாக இருந்தாலும் பொண்ணுங்களாக இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க. இத்தனை வயசுக்குள்ளே நீங்கள் வந்து பணம் யூபிஐயாக 100 ரூபா 300 ரூபா 500 ரூபா கொடுக்குறத கட் பண்ணணும். ஏன்னா அவனுக்கு கல்யாண ஆசையே போயிடும். ஒரு 18 வயசு 17 வயசு பையன் இதை பழக ஆரம்பிச்சிட்டான், இதில் அடிக்ட் ஆகிட்டான். டெய்லி ஒரு பொண்ணு வந்து அதில் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். 300 ரூபா செலவு பண்ணி வாரத்துக்கு அவனுக்கு பேக்கெட் பண்ணியாக 300 ரூபா சேர்ந்துருது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அவன் வந்து ஒரு பொண்ணு கூட ஜாலியாக வீடியோ காலில் பேசுகிறான். அவன் வந்து எப்படி ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே போவான் சொல்லுங்கள்? அவனுக்கு வாரத்துக்கு ஒரு பொண்ணு அவனுக்கு தேவையானதை செய்யுது அப்படின்றப்ப அது எங்கேயோ போய் நிற்க போகுது. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது சார். இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு கேட்குறது நிஜமாவே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இது நம்ம எங்கேயோ நடக்குது, ஃபாரின்ல நடக்குது அப்படின்னு. அந்த ஆப்பில் வந்து உங்ககிட்ட பேசுகிறதே தமிழில் தான் பேசுகிறாங்க. அவங்க எல்லாருமே உங்கள் அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிற முகத்தோடு தான் இருப்பாங்க. யாரோ
ரொம்ப நார்த் இந்தியாவை டீப்பில் இருந்துட்டு அவங்க தமிழ் கற்றுக்கிட்டு உங்ககிட்ட தமிழில் பேசுகிறவங்களாம் இருக்க மாட்டாங்க. தமிழில் பாட்டு பாடுவாங்க, தமிழில் தான் அந்த உரையாடல் இருக்கும், கொஞ்சம் அங்கே தமிழ்லேயே. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஒரு மொபைல் முன்னாடி நம்ம ரகசியமாக இதை செய்கிறோம் அப்படின்றது தான். அவங்க கையில் எல்லா டேட்டாவும் இருக்குமே சார். அது அவங்களுக்கு தெரியணும்ல. அதை பண்ணுறவங்களுக்கு இது ரெக்கார்டாகவும் நம்ம யாருன்னு அவனுக்கு தெரியும். நம்ம எங்கேயுமே போக முடியாது. நம்ம லைஃப் முடிஞ்சிச்சின்னு அந்த பெண்களுக்கு தெரியணும்ல. அதை பார்க்குற ஆணுக்கும் தெரியணும் அவன் என்ன பார்க்குறான்றதும். ஆமாம், அந்த அல்காரிதமில் ரெக்கார்டடு. அவன் இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கோ ஒரு நாள் அவன் மொபைலில் வந்து இப்படி ஒரு விஷயம் யாருக்கோ தெரிய தான் போகுது. அவனோட ஹிஸ்ட்ரி எடுத்தால் அவன் ஹிஸ்ட்ரியில் அவன் மாட்ட தான் போகிறான். அவன் என்றைக்கோ ஒரு நாள் தப்பு செய்வான்ல. அப்போ அவன் யாருன்னு அந்த மொபைல் ஹிஸ்ட்ரி பார்க்குறப்ப அவன் என்னென்னலாம் பண்ணியிருக்கான்னு தெரியும். ஸோ இது ரொம்ப அதுதான் வந்து நான் வந்து அந்த ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தது. நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நிறைய நடக்குது. இதில் இந்த மாதிரி காமம் ஆசையில் அந்த மொபைலில் பார்க்குற பொண்ணை நேரில் பார்க்கணுன்னு சொல்லி நேரில் போய் அடி வாங்கி தன்னோட செயின், வாட்சி, மோதிரம், பர்ஸு இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்த பல பேர் இருக்காங்க. பசங்க கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. என்னென்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? உதயம் தேட்டர் வாசலில் ஒருத்தருக்கு நடந்திருக்கு. மீட் பண்ணுற போய் இது மாதிரி ஃபோனில் பேசி 500 ரூபா கொடுத்தா நேரில் பார்த்தேன், நான் 5000 ரூபா தரேன், உன்னை நேரில் பார்க்கணும், 500 ரூபா மொபைலில் பார்த்தல, 5000 ரூபா தரேன், எனக்கு நேரில் பார்க்கணும், உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசை, சரி வாங்க நம்ம பார்க்கலாம், வர வச்சு அடித்து பிடிங்கி அனுப்பிச்சி விட்றாங்க. அந்த நெட்வொர்க்கா இல்லை இந்த பொண்ணு சைட்லையா? அந்த பொண்ணு எப்படி வரும்? அந்த பொண்ணு வந்து எப்படி ஒருத்தர் வந்து கை வைக்கும்? அதுக்கு பின்னாடி இயங்குற ஒரு நெட்வொர்க் இருக்குது. அந்த ஃபோட்டோ நல்லா கவனிச்சிங்கன்னா கேமராக்கு அந்த பக்கம் ஒரு ஆணும் பெண்ணும் இருப்பாங்க, கேமராக்கு இந்த பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் உட்காந்து மொபைலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான் பாருங்க. அது ஒரு பெரிய நெட்வொர்க் மேடம், சின்ன விஷயம் இல்லை. உதயம் தேட்டர்னா அப்போ சென்னையில் கூட இருக்குங்கிறீங்க நீங்கள்? நான் சொல்கிறது 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பகாசுரன் படிக்கிறப்ப நடந்த இன்சிடெண்ட். அது பேப்பர்லேயே வந்துருக்கு இந்த நியூஸு. எதை நோக்கி இந்த இளைஞர்களை டைவர்ட் பண்ணால் இதுலேருந்து அவங்க வெளில வருவாங்க சார்? அந்த மாதிரி கருத்து சொல்கிற படம்லாம் எதுவும் வர்ற மாதிரி இல்லை. அந்த மாதிரி கருத்து சொல்கிற படம் எடுத்து தான் நம்மளை பிற்போக்கு பழமைவாதம்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை வச்சுக்கோங்களேன். நாம் பேசுகிற விஷயம் சமுதாயத்தில் நடக்கிறப்ப பண்ணாணி யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணுக்கு நடந்தது தான் பகாசுரனில் அப்படியே சீன். ஹாஸ்டலில் தங்குற அந்த பொண்ணை போய் அவரோட காதலர் பார்க்க போய் அவங்க 2 பேரும் தனியாக இருக்கிறத ஒருத்த வீடியோ எடுத்து அவன் அந்த பொண்ணை மிரட்டி அந்த பொண்ணு சூசைட் பண்ணி போனது தான் சீன். அதை தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் அப்படியே பார்த்தீங்க. ஸோ எனக்கு வந்து இவங்க முத்திரை குத்துறதில்ல, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இதை படத்தில் சொல்லியும் சரி பண்ண முடியாது, அவங்க படமாக பார்த்துட்டு போயிடுவாங்க. இது வந்து ஒன்லி விழிப்புணர்வு தான். காவல்துறையினர் அவங்களால முடிஞ்ச அத்தனை போதை பொருள் புழக்கம் கொஞ்சம் குறையணும். ஆமாம், அது குறையணும். என்னென்னா போதையில் இல்லாத ஒரு ஆண்மகன் இதை செய்ய மாட்டான் தமிழ்நாட்டில். அவன் வந்து எவ்வளோ கொடிய மிருகமாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு பயம் இருக்கும், தயக்கம் இருக்கும், அவனுக்கு என்ன நடக்குன்றது தெரியும். தப்பு பண்ணால் அவன் போதையில் இருக்கிறப்ப தான் கண்ணு மண்ணு தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது, யார் எதிரில் இருக்காங்கன்னு தெரியாது. அந்த மிருகத்தனத்தோட கேவலமாக நடந்துக்கிறது. நிச்சயமாக நீங்கள் சொன்னது போதையை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அந்த போதையாலே சீரழிகிற பெண்கள் நிறைய இருக்காங்க, அது ஒரு தனி டாபிக். இதெல்லாம் வெளி உலகத்துக்கு சொல்ல மாட்டாங்க. சொன்னால் வந்து அது சொன்னால் தானே சார் தெரியும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் டார்க் வெப்னு சொல்கிறது எத்தனை பேரண்ட்ஸுக்கு தெரியும்னு தெரியாது, அவங்க எதுவுமே புரியாது. நான் சொல்கிறதுமே புரியாது. இது எதிர்த்து கீழே நீ ஒரு கமெண்ட் இவன் சொல்கிறதெல்லாம் போய் நம்பாதீங்கன்னு 4 பேர் போட்டு. இல்லை சார், அவங்க பசங்களோட ஆப்பை திறந்து பார்த்தா அவங்களுக்கு இப்போ தெரியும்ல இது என்ன இது என்னன்னு கேட்கணும்ல. அவங்க ஃபோன் வந்து வேறு மேடம், ஓப்பனாக இருக்காது. ஆப் ஒழிச்சு வைக்கிறதுக்கு ஒரு ஆப் இருக்குது. ஃபோன் வந்து அப்போ இது எப்படி தான் பேரண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது? அதை தான் சொல்கிறேன். நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி வளர்க்குறது மட்டும்தான். இந்த மாதிரி பிரச்சனையில் போய் சிக்கனினா முடிவு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அப்பப்போ நடக்கிற உதாரணங்களை காட்டணும். குழந்தைக்கு இதை சொல்லக்கூடாது, குழந்தைகிட்டேருந்து இதை மறைச்சிடணும், இந்த குழந்தை இந்த செய்தியெலாம் நம்ம குழந்தைக்கு தெரியக்கூடாதுன்றதை தாண்டி இப்படியெல்லாம் நடக்குது சமுதாயத்தில் பாரு, இதனால இவ்வளோ இது நீ இதுலேருந்து வெளில வர முடியாது, உனக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குமா, ஆனால் உன் சுதந்திரத்தை கரெக்டாக சரியான திசையில் வந்து பண்ணணும், சரியான திசையில் பயணிக்கணும். அந்த பையன்கிட்டையும் பொண்ணுக்கிட்டையும் பேரண்ட்ஸ் பேசினால் மட்டுமே இது உண்டு. அண்ட் பிள்ளைங்களை டேக் கேர் பண்ணிக்கணும் பேரண்ட்ஸு. குடிச்சிட்டு போய் அடிக்கிறது, திட்டுறது, உதாசீனப்படுத்துறது, எக்கேடு போனால் என்னென்னு இருக்கிறதுனா உங்களுக்கு இதுக்கு 8 திசை இருக்குது அவங்க கெட்டு போகிறதுக்கு. 16 திசை இருக்குதுன்னு நினைக்கிறேன். 16 திசை இருக்குது, 32 திசை இருக்குது. ஸோ என்னென்னா உலகம் கையில் இருக்குல்ல, வியூவர்ஸ் அதிகம் மேடம். இங்கே பார்க்குறதுக்கு கோடிக்கணக்கான கண்கள் வெயிட்டிங். இப்போ அந்த பொண்ணுக்கு தெரியாது, அவள் 500 ரூபான்னு நினச்சிட்டு அந்த பையனுக்கு இப்போ அந்த வீடியோ அவங்க சர்க்குலேட் பண்ணி இன்னும் எத்தனை பேருக்கு பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் தெரிஞ்சு தான் அவங்க வந்து போகிறாங்க. அதுதான் முகத்தை மறைச்சிடுறாங்க. மாஸ்க்குன்னு ஒன்று வந்தது வந்து அவ்வளோ பெரிய ப்ளஸ் ஆகி போச்சு. இதில்
மாஸ்க்கு இல்லைன்னா ஷால் கற்று முகத்தில் கட்டிப்பாங்க. அதெல்லாம் இல்லாமலே பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். அந்த அளவுக்கு தைரியம் வந்துருக்கு. வாய்ஸ் சேட் இருக்குது. எல்லாமே ஆரம்பிக்கிறது ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் முடிகிறது ரொம்ப மோசமாக போய் முடியும். சார் நம்ம கலாச்சாரம் இது எல்லாரும் யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா? நான் மற்ற ஆப்பெல்லாம் விடுங்க, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா? நான் வச்சுருக்கேன். இப்போ காலேஜ் போகிற ஒருத்தருக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு எதுக்கு? காலேஜ் முடித்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு கனெக்ட் பண்ணுறவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் நிச்சயமாக தேவை. காலேஜ் போகிறவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் எதுக்கு? இன்ஸ்டாகிராமில் வேனிஷ் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சேட் போனீங்கன்னா வேனிஷ் மோடில் போய் சேட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன மெசேஜ் போடுறீங்களோ அடுத்த செகண்ட் டெலீட் ஆகிடும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் காட்டி கொடுத்துரும். ஸோ வேனிஷ் மோடில் போயிட்டு நீங்கள் என்ன வேணால் பேசிக்கலாம். ஸ்கூல் படிக்கிற பசங்களே ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது நம்ம மிஸ் பண்ண நம்மளோட நொஸ்டாலஜிக் லைஃப்பை வந்து திருப்பி கொண்டு வரதுக்கு. ஒரு ஃப்ரெண்டு, ஒரு தொழில், நாட்டில் என்ன நடக்குது, இதுக்கு தான் இந்த மாதிரி ஆப்பை கொண்டு வந்தது. ஆனால் எல்லா ஆப்லேயுமே இங்கே என்ன நடக்குதுன்னா புதியவர்களோட தங்களை இப்போ இந்த கோயம்புத்தூர் பொண்ணு கூட ஆக்சுவலி ஆன்லைனில் தான் அந்த இன்ஸ்டாகிராம் தான், ஆன்லைன் இல்லை, இன்ஸ்டாகிராம் தான் பழகுனது. அதுதான் இன்ஸ்டாகிராம்னு பேரை சொல்கிறான் அவன். கேசப்பட்டாலும் போய் ஆல்ரெடி நான் ஓயோ ஆப் என் மேலே ஒரு டிஃபமேஷன் ஃபைல் பண்ணி நான் அதை ஃபேஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் ரெடி ஃபேஸ் பண்ணேன். ஆனால் அது சொல்ல வேண்டியது என்னோடய கடமை. அது ஒரு ஆப்ஷன் இருக்குது வேனிஷ் மோடுன்னு, அது தெரியணும்ல இந்த பேரண்ட்ஸ்க்கு. ஸோ கொஞ்சம் கண்காணிக்கலாம். அதில் நிறைய நல்லது இருக்குது. வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுல நிறைய நோட்ஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க. என் பொண்ணுங்களாம் ஹோம்ஒர்க் வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புகிறாங்க. நிறைய நல்லதும் இருக்குது, அதுக்கு ஈக்குவலான கெட்டது இருக்குன்றதால கொஞ்சம் இதை பற்றி பேசணும். முதல்ல இதை பேசினா அசிங்கம். ஸ்கூல்ஸ்லேயே கொஞ்சம் இதை பற்றி ஒரு பண்ணுறாங்க. நிறைய ஸ்கூல்ஸில் பண்ணுறாங்க. எல்லா ஸ்கூல்லையும் பண்ணணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் பண்ணணும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டே இது ஒரு இனிஷியேட்டாக எடுத்து இது ஒரு பாடமாக கூட வைக்கலாம். ஆமாம் சார். ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க இப்போ அந்த மாதிரி விளிம்பு நிலையில் இருக்கிறவங்க தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிப்பாங்க. நிச்சயமாக அவங்களுக்கு தானே மாரல் சயின்ஸ் படிச்சிருக்கோம். அது வந்து நமக்கு மார்க்கே இல்லாத ஒரு பாடம். ஜிகே படிச்சிருக்கோம், ஜென்ரல் நாலேஜ் மார்க்கே இல்லாத ஒரு பாடம். இன்றைக்கி என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் படிக்கிற என் பொண்ணு, அது மார்க்கே இல்லாத ஒரு பாடம். அந்த மாதிரி அவேர்னஸ் சயின்ஸ்னு ஒரு தனியாக ஒரு சப்ஜெக்டை வைக்கலாம். ஒரு வாரத்துக்கு 2 கிளாஸ் எடுத்து இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குன்றதை நம்ம இந்த 3வது படிக்கிற பருவத்துலேருந்தே இந்த பசங்களுக்கு, பிள்ளைகளுக்கும், பெண் பிள்ளைகளுக்கும், ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்குறது நல்லது. சொன்னால் அதெல்லாம் தான் சின்ன சின்ன மெஷர்ஸ். அதை தாண்டி இதை வந்து நீங்கள் வெப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நம்மளை தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஆமாம். இங்கே வந்து நம்ம நாட்டில் வந்து செக்ஸ் டாய்ஸ் அலோடே கிடையாது, பேண்டு. நான் வந்து இப்போ உங்களுக்கு ஆர்டர் போட்டு ஒரு வாரத்தில் வாங்கி தரட்டுமா? அதுக்கான வழிகள் இருக்குது. ரீசெண்டாக நடந்த ஒரு பெண்ணோட மரணத்தில் வந்து அதை மறைச்சிட்டாங்க, வெளியவே கொண்டு வராமல். அந்த மாதிரி வாங்கின அந்த செக்ஸ் டாய்ஸ் தான் அந்த பொண்ணோட மரணத்துக்கே காரணம். சார் அதை வச்சு ஒரு பெரிய ஃபேமஸ் டைரக்டர் ஹிந்தியில் ஒரு இதெல்லாம் எடுத்து அதுதான் சார் இதெல்லாம் மிஸ்லீட் பண்ணுது. ஸோ நீங்கள் உங்களை மாதிரி டேரக்டர்ஸ் வந்து அதை எப்படி கரெக்டாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் எடுத்து ஒரு சினிமா வந்து வர்த்தகம், பணம், அதுக்காக என்ன வேணால் பண்ணலாமா சார்? கண்டிப்பாக பண்ணுவாங்க. அவங்க வீட்டு பசங்க அப்படி நடந்தால் அவங்க ஒத்துப்பாங்க? அதெல்லாம் ரொம்ப சேஃபாக வெளிநாட்டில் வடிக வச்சு ரொம்ப சேஃபாக 10 அறையில் பூட்டி தான் வச்சுப்பாங்க. எப்படி அவங்க வீட்டு பெண்கள் எல்லாம் எல்ஜிபிடிக்கு காமனாக எடுக்கிற டேரக்டர்ஸ்லாம் அவங்க பசங்க அப்படி பண்ணால் எல்ஜிபிடிக்கு உங்களுக்கு வந்து ஃபண்டு கொடுப்பாங்க. நீங்கள் அவங்க பசங்க அந்த மாதிரி பண்ணுறேன்னு சொன்னால் பண்ண மாட்டாங்க. அப்போ மற்றவங்க பண்ணால் பரவாயில்ல, அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. எனக்கு இன்றைக்கி 10 கோடி வந்துச்சு, நான் எவனை பற்றி கவலை பண்ணேன்? 10 கோடியில் என் பிள்ளைய நான் எங்கே செக்யூர் பண்ணாலும் பண்ணிவிடுவேன். நீங்கள் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறேன். சினிமா வந்து உங்களை கெடுக்க தான் செய்யும். அது வர்த்தகம். எக்ஸ்ட்ரா 1 கோடியே எக்ஸ்ட்ரா ஒரு 10 லட்சம் கொடுத்தா கூட என்ன வேணால் செய்கிறதுக்கு எவ்வளவோ இருக்குது. எப்போ ஆன்மீகத்தை நோக்கி இந்த சமூகம் போகுதோ, போதை இல்லாத இந்த சமூகம், நீங்கள் அதை சொன்னீங்கன்னா உங்களையும் சங்கின்னுவாங்க, என்னையும் சங்கின்னு சொல்லுவாங்க. சார் இப்போ இவ்வளோ நேரம் இந்த டார்க் வெப் பற்றி சொன்னீங்க. எனக்கே அதில் நிறைய நியூஸ் புதுசாக இருந்தது. ஐம் ஷூர் இது வந்து நேயர்களுக்கெல்லாம் ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஐ ஓப்பனிங்காக மட்டுமே பார்த்துடணும், அவ்வளோதான். அதை தாண்டி அதில் என்ன இருக்குதுன்னு போய் தேடி தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்குது. நமக்கு மூளையில் டோப்பமைன் ஒன்று இருக்குது. அதுதான் நம்மளை வந்து தொடர்ந்து ஃபோனை வந்து ஸ்வைப் பண்ணிகிட்டே இருக்க வைக்கிது. நானும் அதில் ஒன்றும் விதி விலக்கு இல்லை. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 6 to 7 hours ஃபோன் யூஸ் பண்ணுறேன். அட்லீஸ்ட் எனக்கு அது தொழில். அதில் எனக்கு கண்டென்ட் கிடச்சா நான் வந்து அதை படமாக எடுப்பேன், அதுலேருந்து படிப்பேன், தேடுவேன், பார்க்கறது. நான் வந்து இப்படி நடக்கூடாதுன்னு மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறதுக்காகவாது தேடி பார்க்குறேன். அது எனக்கு வந்து தொழில், எனக்கு அது வருமானத்தை கொடுக்குது.
சும்மா இருக்கிறவங்க வந்து அதுக்கு அடிக்ட், அந்த டோபமைன் அதிகமாக நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டே இருப்பீங்க அந்த மொபைலுக்குள்ளே. அடுத்து என்ன, புதுசாக என்ன, போர் அடிச்சுட்டே இருக்கும், புதுசு என்ன, ஏதாவது கிடைக்குமா, அது ரொம்ப டீப் சர்ச். எப்படி சீட்டு கட்டு விளையாடி பணம் இழந்து எத்தனை பேர் உயிர் இழந்தாங்களோ அந்த மாதிரி இதுவுமே ரொம்ப மோசமான அடிக்ஷன் தான். உங்களுக்கு நீங்கள் நிஜ வாழ்க்கையில் சுற்றி ஒரு பொண்ணுக்கிட்ட பழக முடியாத உங்களுக்கு டெய்லி ஒரு பொண்ணு 200 300 கிடைக்குதுன்னா அது எப்படியாப்பட்ட அடிக்ஷனுக்குள்ளே கொண்டு போகும். அப்பா கிட்டேருந்து பணம் திருடுவாங்க, அம்மா கிட்டேருந்து பணம் திருடுவாங்க, அது மாதிரியான ஒரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு மேலே இப்போ ஆல்ரெடி பாழாயிட்டு இருக்க சொசைட்டியை இன்னும் பாழாக்காம ஒரு படைப்புகள்லாம் வந்து அவங்கள கொஞ்சம் நல்ல திசையில் பூமர் படிப்புன்னு சொல்லுவாங்க மேடம். உங்களுக்கு இது இன்றைக்கி அந்த முற்போக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசிட்டு உங்களுக்குமே கோவம் வரும். என்னடா எப்போ பார்த்தாலும் இப்போ எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணு சொல்கிறேன் அப்படின்னு. நான் சொல்கிறது ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே போய் சிக்கிப்பீங்க, அதுலேருந்து கண்ட்ரோல் ஆகுங்கன்னு தான் சொல்கிறேன். யாருமே எதுவுமே பண்ணாதீங்க, படிக்காதீங்க, வேலைக்கு போகாதீங்க அப்படி சொல்ல வரல. எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருங்கன்னு சொல்ல வரல. இது உங்களை சுற்றி இவ்வளோ டேஞ்சர் இருக்குது, இவ்வளோ ஆபத்துகள் சுற்றி சூழ்ந்து இருக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ என்ன மாதிரி ஆளுகள்லாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ மெசேஜ் வரும் தெரியுங்களா? இப்போ நான் யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாது அதில் நம்ம கொஞ்சம் பேராசப்பட்டோன்னா கூட நான் போய் அதில் ஒன்றுத்தில் சிக்கிடுவேன். அப்புறம் என்ன அவன் யோசிச்சு பாருங்கள். சின்ன பசங்களுக்கு அது இன்னும் ரொம்ப டேஞ்சராக உங்களுக்கு ஒய்டராக இருக்குது, எல்லாமே கிடைக்கிற இடத்துல இருக்குது. எதிர்க்க பேசுகிறவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது. ஸோ யார்கிட்ட என்ன சொல்கிறோம், என்ன பேசுகிறோம், வீடியோ கால் யார்கிட்ட பேசுகிறோம், இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. சினிமா பார்த்து கெட்டு போகாதீங்க, முக்கியமாக சொல்கிறேன். சினிமாவில் வர்றது நிஜ வாழ்க்கையில் இருக்கிறது வேறு. எல்லா இயக்குநர்களும் நிஜத்தை சினிமாவில் பிரதிபலிக்கிறது இல்லை. பணத்துக்காக என்ன வேணாலும் சொல்லுவாங்க சினிமாவில். உங்களுக்கே தெரியும், நிறைய உதாரணம் ரீசெண்டாக கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். நம்ம எந்த அளவுக்கு தாலியை ரொம்ப கௌரவமாக மதிப்போமோ, தாலிங்கிறது ஒன்றும் இல்லை, ஃபீலிங்ஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மிஸ்கைட் பண்ணுற மாதிரி படம்லாம் வருது. அது அவங்களுக்கு என்ன மோட்டிவேஷன்னா, நீங்கள் தாலி கட்டிட்டா இங்கே வந்து நமக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குல்ல, ஒருவனுக்கு ஒருத்தி தாலி கட்டினா தான் அவங்க வந்து அது ஏதோ ஒரு வகையான லாக்குன்றதை வந்து மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஃபீலிங்ஸ் தான் மரியாதைன்னா ஃபீலிங்ஸ் மாறிட்டே இருக்கும். எத்தனை வாட்டி நீங்கள் மாற்றிட்டே இருப்பீங்க, ஒரு ஃபீலிங் ஒவ்வொருத்தரை தேடி போயிட்டே இருப்போமா? அதெல்லாம் தான் இப்படி குடும்ப தலைவிகள் இந்த மாதிரி அதை வந்து கண்டிப்பாக இந்த ஜென்ரேஷன் கொண்டாட தான் செய்யும். இப்போ என்னோடய தலைமுறையில் எனக்கு கொஞ்சம் நல்ல இயக்குநர்கள் கிடச்சிட்டாங்க. அப்போவே கொஞ்சம் நல்ல விஷயங்கள் சொன்ன செல்வராகவன் சாரே வந்து அப்போவே வந்து அடல்ட் டைரக்டர்னு சொல்லுவாங்க. 7G ரெயின்போ காலனி, காதல் கொண்டேன் எடுத்து அது காதல்னா என்ன, காதல் எவ்வளோ வலி இருக்குதுன்னு சொல்லியிருப்பார். அவரே வந்து அன்றைக்கி வந்து அடல்ட் டைரக்டர், ஒரு சமூகத்துக்கு தப்பாக காதலை பற்றி மட்டுமே அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அன்றைக்கி அந்த ஸ்டேஜில் ஜென்சி கிட்ட எனக்கு செல்வராகவன் சார்லாம் தெய்வம் மாதிரி தான் தெரிஞ்சார். அவரோட படங்கள் அந்த வலி இன்னுமே இருக்குது. அந்த 7G ரெயின்போ காலனி ஏற்படுத்தின தாக்கம், அந்த கிளைமேக்ஸ் வந்து இன்னுமே இருக்குது. இந்த தலைமுறைக்கான இயக்குநர்கள் சாபக்கேடாக இருக்குது. என்ன பண்ணுறது, இவங்க என்ன சொல்ல நினைக்கிறானே தெரியல. பாக்யராஜ் சார் வந்து அவர் சொல்கிறாரு இதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, இந்த மதிப்பை கெடுக்காதீங்கன்னா அவரை திட்டுறானுங்க. அது பெண் சுதந்திரம்னு அதை கொண்டு போயிட்டாங்க. இப்போ 30 வயசு ஆகிறப்ப தான் அவன் பேசுனதெல்லாம் தப்புன்னு அவனுக்கு அந்த உணர்வே வரும். நம்ம போய் இதெல்லாம் இப்படி பேசியிருக்கோம், நம்ம ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே நமக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் தான் இதுக்கு ஒரு மதிப்புலாம் தெரியுதுன்னு தெரிய வரும். ஆனால் அந்த 30 தொடர வரைக்கும் இவனுக்கு தெளிவு இருக்கணும். இவன் இப்படியே போயிட்டே இருந்தான்னா அந்த தெளிவுக்குள்ளே வரமாட்டான். அவனை தெளிவடையாமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. நிச்சயமாக இருக்குது. ஒரு கூட்டம் இல்லை, பெரிய கூட்டம் இருக்குது. அவங்க தான் இன்றைக்கி ஆள்றாங்க சினிமாவே. எதிர்த்து கொஞ்சம் சண்டை போட்டுன்னு இருக்கோம் நாங்கள் குட்டி குட்டியாக. ப்ளீஸ் சார், இந்த மாதிரி ஐ ஓப்பனிங்காக நிறைய படைப்புகள் கொடுக்கணும். இப்போ நீங்கள் சொன்ன தகவல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சார். உங்களோட பிஸி ஸ்கெடியூலில் எங்களுக்கு டைம் ஒதுக்கி இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் திரௌபதி 2 நல்லா வர்றதுக்கு எங்கள் டீம் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக திரௌபதி 2 ஒரு பெரிய உண்மையை சொல்ல போகுது. அதாவது எல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான், அது விஷுவலாக பார்க்க போகிறீங்க. தெரியாதவங்க அதை புதுசாக இப்படியெல்லாம் நடந்திருக்கா நம்ம நாட்டில் 14ஆம் நூற்றாண்டில் நம்ம இவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுருக்கோமான்னு பார்க்க போகிறாங்க. மற்றபடி இந்த பேட்டியில் நான் சொன்ன நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பயத்தையோ இல்லை அதிக பயத்தையோ கொடுத்துருக்கலாம். அதுலேருந்து கொஞ்சம் யோசித்து நிதானமாக பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிங்கனாலே இதுலேருந்து வெளியே வந்துடலாம். ஸோ எல்லோரும் இதுக்குள்ளே இல்லை, மறுபடியும் சொல்கிறேன், உங்களை வந்து அதுக்குள்ளே போய் பொருத்தி பார்த்துக்காதீங்க.
இது மாதிரி நடக்க ஆரம்பித்து இது பரவ ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடத்துலையே இந்த மாதிரி நான் பேசி அப்புறம் இன்னும் நிறைய பேர் இதெல்லாம் பேசினாங்கன்னா ஒரு நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும். அதனால் இவன் எதை பற்றி சொன்னான்னு தயவுசெய்து போய் தேடாதீங்க. வர நியூஸை மட்டும் காதில் வாங்கிக்கிட்டு பத்திரமா இருங்க. ஷோர் சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் சார்.